I have to tell you something in Tamil at first, then I will continue the same thing in English. At first, there are people from Tamil Nadu. I don't know, they are after me, they were creating a lot of rumors here in the same place again and again. After witnessing it, I talked about it, and also I gave n number of challenges till today. Not till today, till now. And also I'm going to give you the same challenge today also. Don't worry about it. Because you are not intended to solve it, and you guys are playing this dirty game here. I think I had to speak something in Tamil so that the people from Tamil Nadu can understand it. It seems it's not clear for them. வணக்கம். தமிழ்நாட்டிலேருந்து வந்து கட்சி தகராறு போட்டுக்கிறீங்க, டிஎம்கே ஏடிஎம்கே. இது நான் வெளிப்படையா யாருன்னு பார்க்கல, ஆனா என்கிட்ட அத்தாட்சி இருக்கு. கண்டிப்பா நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் உங்ககிட்ட சொல்றது இதுதான், உங்க கட்சிகள் ரெண்டு கட்சிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்க வேற எந்த கட்சியா இருந்தாலும் எனக்கும் அந்த கட்சிகளுக்கும் சம்மந்தம் இல்லை. சின்ன வயசுல காங்கிரஸ், என்னோட தாத்தாக்கள் இருந்தது காங்கிரஸ். அப்பெல்லாம் நாங்க, அதாவது இது வந்து கட்சி ரகசியம்ன்றதுனால சொல்ல முடியாது, தாத்தாக்கள் இருந்த கட்சி அது. அப்புறம் அவங்களாம் போன பிறகு எல்லாம் பொதுவா சுதந்திர தின விழா, கொடியேற்றம், இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறம் இந்த ரிப்பப்ளிக் டே, குடியரசு தின விழா, இந்த டைம்ல எல்லாம் என்னோட தாத்தா பங்கு பெற்று கொடியேற்றம் நடத்தியிருக்காரு. அது மாதிரி பொதுவான விழாக்களுக்கு என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பாவுடைய அப்பா, ஏன்னா எங்க தாத்தானாலே பெரிய தாத்தாவும் உண்டு, அவரு தான் தியாகி. அவரு இல்லாத அடுத்தது இருக்கிறவரு என்னோட தாத்தா. எல்லாருமே இந்த வீட்டுல முக்கியமானவங்க, எல்லாரும் ரொம்ப உழைப்பாளிகள், படித்தவர்கள் எல்லாம் நிறைய. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல ஆல்மோஸ்ட் 95% கிராஜுவேட்டட் எல்லாரும், நிறைய பேர். 95% புரிஞ்சுக்கணும். அதுல ஆல்மோஸ்ட் half of them பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். மோர் தென் தட் I could say again 85%, 90% worked in government sectors. Rest of them employed in the private schools, self-employed. அந்த மாதிரி. இது தமிழ்ல சொல்லணும்னா, என்னோட தாத்தா காலத்துல இருந்த படித்தவர்களின் எண்ணிக்கையை விட என்னுடைய அப்பா காலம், என்னுடைய அப்பா, அவரோட அண்ணன்கள், அவரோட கசின்ஸ், என்னோட தாத்தாவோட அண்ணனோட பிள்ளைகள், இவங்களோட எல்லாரோட எண்ணிக்கையும் சேர்த்தா அந்த வீட்டுல 12 பேர் மினிமம், மேக்சிமம் 20, மினிமம் 12. நான் பிறந்த டைம்ல இருந்த எண்ணிக்கை. அப்புறம் நான் வளர வளர எல்லாம் அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க. அது இல்லாம மிச்ச மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வேற. நான் என்னோட கல்யாணம் வந்து 2011. நான் எப்படி பெங்களூர் வேலை வாய்ப்பு நிமித்தமா வந்தோம், அது மாதிரி எல்லாம் பக்கத்து பக்கத்து ஊரு. மற்ற என்னோட அண்ணா இங்க இருக்காங்க, என்னோட அண்ணாவோட ஃபேமிலி இங்கதான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரிவிக்கணும்னாலும் தெளிவா 2-3 விஷயம் நல்லா கேட்டுக்கங்க. என்னோட தாத்தாக்கள் காலத்துல காங்கிரஸ், அவங்க இருந்தது காங்கிரஸ். அதுக்கப்புறம் நாங்களுமே அதுல சப்போர்ட் பண்ணுவோம், ஏன்னா நாங்களா சின்ன குழந்தைங்க, அப்போ நாங்களாம் அதுல பங்கு பெற்று இருக்கோம். ஸோ அப்போ இருந்தவர் திண்டிவனம் ராமமூர்த்தி ஐயா அவர்கள். அதுக்கப்புறம் மருத்துவர் ஐயா அவர்கள் ரொம்ப குடும்பத்திற்கு நெருக்கமாக இருந்ததாக கேள்விப்பட்டது உண்டு, நான் பார்த்தது இல்லை. ஆனா அவரை பற்றி என்னுடைய
தாத்தா கூறியிருக்கிறார். மிகவும் ஒரு கனிவான ஒரு ஒரு அமைதியான ஒரு அணுகுமுறையை கையாண்ட ஒரு மருத்துவர் அப்படின்னு. அந்த இவ்வளவுதான் எனக்கு மருத்துவர் ஐயா பத்தி தெரியும். ராமமூர்த்தி ஐயா அவர்களை பத்தி எனக்கு தெரிய ஒரு வாய்ப்பும் இருந்ததில்லை. நான் ஒரு 2-3 தடவை கூட்டங்களில் ஒரு ஓரமாக நின்று பார்த்திருக்கிறேன், அவ்வளவே. ஏன்னா என்னோட தாத்தா டயஸ் முடிஞ்ச அளவுக்கு நாங்கெல்லாம் இப்போ சின்ன குழந்தைகள். ஸோ அதுலலாம் அவ்வளவா பங்கு கிடையாது. அதாவது எந்த கட்சிக்காகவும் இறங்கி யாரும் வேலை பார்த்தது இல்லை. பட் தாத்தாக்கள் மொத்தமா பெரியவங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் காங்கிரஸ்ல இருந்திருக்காங்க. இது நான் சின்ன வயசுல நான் பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்களோட ஊரு வேற போயாச்சு. அதுக்கப்புறம் இருந்தவங்களோட சாய்ஸ் வேற. அது யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. இதுல திமுக அதிமுக இதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாத விஷயங்கள். எனக்கு இதுக்கும் அதுக்கும் சுத்தமா சம்பந்தம் இல்லை. உங்களுக்கு நான் வேலை கொடுத்தது இந்த ஊர்ல, நான் வந்தது 2010 ஜனவரி. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனது 2011. அதுக்கப்புறம் நான் ஃபேஷன் டிசைனிங் துறையை தேர்ந்தெடுத்தது 2012. அதுல இருந்து வெளியில வந்தது 2013. அதுக்கப்புறம் நான் எனக்கு 2013 ஒரு எபிசோடு வெல்ஸ் பால்சி, அப்புறம் 14 ஒரு எபிசோடு அதே வெல்ஸ் பால்சி. ஒரு 1.5 வருஷம் டிஃபரன்ஸோ 1 வருஷம் டிஃபரன்ஸோ 2014 ஒரு தடவை ரைட்டு ஒரு தடவை லெஃப்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ அதுல எல்லாம் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அதுல வீக்னஸ், அதற்கு உண்டான அதுல இருந்து வெளில வர்றதுக்கான பீரியட் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ இட் வாஸ் குவைட் நியூ, ரொம்ப புதியதான விஷயமா இருந்ததுனால என்ன தயார்படுத்திக் கொள்ளவே நேரம் அதிகமா போயிடுச்சு. அதனால அதுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாதனால அதுல இருந்து வெளில வர்றதுக்கும் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 3-4 months பேக் டு ட்ராக் எல்லாமே சரியா இருக்கு. ஸோ பிசிக்கல் வீக்னஸ் எல்லாம் ஜஸ்ட் ஃபேஸ் மட்டும்தான், வேற எங்கும் இல்லை. எல்லாமே நல்லா வேலை பண்ணாச்சு, முகம் தவிர்த்து. அதுக்கப்புறம் அது சரியாகி திருப்பி ஒரு வருஷ பீரியட்ல லெஃப்ட் சைடு, ஃபர்ஸ்ட் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ அது ஒரே விஷயம், ஆனா 2 பக்கமும் பாதிப்பு உண்டு பண்ண விஷயம். ஸோ செகண்ட் டைம் வந்தப்போ வித்தின் 45 days எல்லாமே சரியாயிடுச்சு, எல்லாமே பேக் டு ட்ராக். ஸோ உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் அதுதான். நீங்க யாரா வேணா இருக்கலாம். அதுக்கப்புறம் கை ரிஸ்ட் உடைஞ்சது பாத்தீங்கன்னா 2017. ஸோ இந்த மோட்டார் ஸ்கில்ஸ்ன்றது கொஞ்சம் வீக்கான டைம். அதுக்கப்புறம் எதை டைப் பண்ணாலும், அதாவது மைண்ட் ஒன்று சொல்லும், ஆனால் டைப் பண்றது வேற. அது மாதிரி மாறி மாறி. ஸோ அந்த ஸ்பீடு வர்றதுக்கு நான் நிறைய டைப் பண்றதுக்கான சாஃப்ட்வேர் இருக்கு. இன்ஃபேக்ட் நான் சதர்லாண்ட்ல ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு கொடுத்தாங்க. வைல் வி வேர் இன் ட்ரைனிங் அந்த சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. டைப்பிங் சாஃப்ட்வேர், டைப்பிங் டெஸ்ட், எவ்வளோ ஃபாஸ்டா எவ்வளோ கரெக்டா அக்யூரேட்டா அடிக்கிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ அந்த ப்ராக்டிஸ் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது இந்த ரைட் ஹேண்ட் தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னதான் போத் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் பாதிக்கப்பட்டது இந்த ரிஸ்ட். ஸோ ஃபுல்லா திரும்பிடுச்சு கை. உங்களுக்கு என்ன மாதிரி விளக்கம் கொடுக்கணும்ட்டு நான் நினைக்கிறேன்னா, நல்லா தெளிவா கேட்டுக்கங்க. இதை கடைசியா சொல்றது. 2010 நான் வந்தேன், ஹெச்பில வேலை பார்த்தேன். ஹெச்பிங்கிறது ஹியூலட் பேக்கர்ட் குளோபல் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட்.
technical solutions. Representative 2. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் பல தடவை சொல்லியும் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. நான் வேலை பார்த்த வருஷம், நான் வந்தது 2010, வேலை பார்த்தது 2010. அந்த ஃபுல் வருஷத்துல மார்ச்லேருந்து டிசம்பர் வரலையும். நான் வந்தது ஜனவரி. அந்த ஃபர்ஸ்ட் 3 months நான் கியூ ஸ்பைடர்ஸ்ல டெஸ்டிங் படித்தேன். இன்ஃபேக்ட் அந்த 2 months பீரியட்ல ஐ வாஸ் கெட்டிங் இன் டு மெனி இன்டர்வியூஸ். அதில் நான் மெனி இன்டர்வியூஸ் மீன்ஸ் 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதில் 3rd இன்டர்வியூவில் கிடைச்சது இந்த வேலை. ஸோ ஃபஸ்ட் இயரு இந்த விஷயம் இவ்வளோதான் 2010. இதுக்கப்புறம் 2011 ஆரம்பிக்கும் போது என்னோட அம்மா மறைவு. அதுக்கப்புறம் நான் 2-3 months எங்கள் வீட்டில் இருந்தேன். அப்புறம் திருப்பி நான் பெங்களூர் வந்தேன். ஸோ அந்த 2 monthsக்குள்ள மேரேஜ் டாக்ஸ் இருந்ததுனால, ப்ரொபோசல்ஸ் இருந்ததுனால என்னோட ஊர், என்னோட பெரியம்மா வீடு, என்னோட வீடு, ஸோ ஐ வாஸ் ஜக்லிங் இன் பிட்வீன் தீஸ் 3. And there are so many personal things, I don't want to talk about it. So அதே வருஷம் எனக்கு மேரேஜ் ஆச்சு இன் பெங்களூர், ரெஜிஸ்டர்ட் இன் பெங்களூர். மேரேஜ் ஆனது பெங்களூர்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனது பெங்களூர்ல. ஏன்னா எங்க பண்ணாங்களோ அந்த ஏரியால தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2010 நான் வந்தேன், ஒர்க் பண்ணேன். 2011 கல்யாணம் ஆச்சு, ரெண்டுமே பெங்களூர். 2012 NIFTல ஜாயின் பண்ணேன் மே மந்த்து. 2013 மே அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிஞ்சது. ஸோ 2013 I had one episode of Bell's palsy. 2014 நெக்ஸ்ட் எபிசோட். அதே டைம்ல நான் குஜராத் போனேன், சாரி ஜெய்ப்பூர் போனேன். 2015 நான் போனது குஜராத். 2016 போனது ஹிமாலயா, தரம்சாலா. 2017 ஜெர்மன் படித்தேன். நாங்க இந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு, இந்திரா நகர். 2018 இந்த பின்னாடி வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் நடுவில் 4 வருஷம் பேண்டமிக் டைம்ல 2021, 22, 23 செப்டம்பர் 13 வரலையும் கோவால இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க இருந்தது கேரளா. நான் போன வருஷம் ஏப்ரல் 14, 2025 வந்துட்டேன். ஸோ நடுவில் கேப் பார்த்தீங்கன்னா 20 இங்கதான் இருந்தோம். 21 வாடகை ஃபுல்லா கொடுத்துட்டு இருந்தோம் பின்னாடி வீட்டில். 21 ஃபுல்லா. 22, 23 அதுக்குள்ள என்னோட ஹஸ்பண்ட் இங்க இதே தெருவில் முக்கு வீட்டில் ஒரு அவசரத்துக்கு ஒரு அவரோட ஆஃபீஸ் வேலைக்காக ஒரு சின்னதா ஒரு போர்ஷன் ரெண்ட் எடுத்தாரு. ஸோ அவரு இங்க போயிட்டு இருந்தாரு அப்பப்போ. என்னோட பீரியட் நான் இங்க இல்லாத டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22, 23, 24, 25 வந்துட்டேன். ஸோ 3 years தான் நான் இங்க இல்லை. இதே ஏரியா, இதே ஸ்ட்ரீட்ல பின்னாடி வீடு 3702 நாங்க இருந்தோம். அப்ப இந்த வீடு என்னன்ட்டு உங்களுக்கு தெரியும். தமிழ்ல தான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இதுல இந்த பீரியட்ல உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா நேர கோர்ட்டுக்கு சொல்ல சொன்னேன். எப்ப சொன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்க கட்சி தகராறு எக்கச்சக்கமா போட்டுக்கிறீங்க, இதுல எனக்கு உடன்பாடு இல்லை. உங்களுக்கு என்ன சொல்லணும்னாலும் என்ன உங்களுக்கு எதிர்கட்சியோட தகராறுனா நீங்க எதிர்கட்சியோட சண்டை போட்டுக்கணும். எதிர்கட்சி நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, உங்க எதிர்கட்சி எப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க டிஎம்கே வானோ தெரியாது, நீங்க ஏடிஎம்கே வானோ தெரியாது. ஆனா உங்க ரெண்டு கட்சியும் கலந்த மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் வந்ததுனால நான் அதை பேசிட்டு இருக்கேன். 2 பெரிய கட்சிகள் சரிக்கு சமமான
ஒரு பவர் வச்சிருக்கிற கட்சிகள் எனக்கு தெரிஞ்சு. இதுல எனக்கு தலையீடு என்ன? இதுல எந்த கட்சிக்கும் உடன்பாடு ஏற்படுத்திக்கணும்னா எனக்கு என்ன? உங்க தமிழ்நாட்டுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் இங்க வந்ததுல இருந்து எத்தனை எலெக்ஷன் பார்த்தாச்சு, ஓட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இருந்தது மகாதேவ்புரா கான்ஸ்டிடியூன்சி. என்ன பேசுறீங்க? யார பேசுறீங்க? எதுக்கு பேசுறீங்க? எதனால கோர்ட்ல பேசுங்க. ரோடுங்கிறது ரோடு பொதுவான மக்களுக்கான இடம். யார் வேணா இருப்பாங்க அங்க, நாய்கள் கூட இருக்கு. எல்லாத்துக்குமான இடம் அது ரோடு. அதுல புறம் பேசுதல் இது தமிழனுக்கான இழுக்குல முகம், அதாவது முகம் அறியாத நபர்களை தவறு அவதூறு பரப்புவது ஒரு மாபெரும் குற்றம். உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் நேர கோர்ட்டுக்கு சொல்லலாம். யாரும் உங்களை தடுக்க போறதில்லை. இந்த கட்சி அந்த கட்சி எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். என்ன பத்தி அவதூறு கிளப்பன நான் கேஸ் போடுவேன். ஆனா அது டைரக்டா இல்லாத ஒரு லீனா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப தெரு நாய் குறைச்சதுன்னா அதை பார்த்து நம்ம திருப்பி குறைக்க முடியாது. அது ரொம்ப அதை விட இழுக்கு எதுவுமே கிடையாது. தெருவுல நாய் என்பது குறைக்கக்கூடிய விஷயம். தெருவுல நாய் குறைப்பது சகஜமான விஷயம். அது மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து வைத்து பேச முடியாது. ஆனா இந்த தொந்தரவை என்னால் இதற்கு மேல சகித்து கொள்ள இயலாது. உங்களுடைய பரம்பரை, உங்களுடைய புகழ், உங்களுடைய வீரம், இதை பற்றியெல்லாம் நான் இங்கு பேசவில்லை. என்னுடைய வீடு மிக பாரம்பரியம் மிக்க ஒரு வீடு. எங்களுடைய தாத்தாக்கள், என்னுடைய தாத்தா, பெரிய தாத்தா தியாகி, விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்று வந்தவர். விடுதலை போராட்டம் காந்தியடிகளின் மிக பெரிய அபிமானி மற்றும் தொண்டர். அதுக்கப்புறம் வீட்டுல பல வகையான விதிகளை அவர் விதிச்சார். எந்த பீரியட்ல அவரு இதெல்லாம் யோசிச்சாருன்னு எனக்கு தெரியாது. பட் வீட்டுல டெய்லி பஜன் பாடி அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டாங்க. நான் அப்போ ரொம்ப சின்ன குழந்தை, 3 வயசு 4 வயசு இருக்கும்போது பெரிய தாத்தா இறந்துட்டான். ஆனா அந்த 3-4 வயசு இருக்கும் போதே நான் எனக்கு புரிஞ்ச சின்ன விஷயம், எல்லாரும் பஜன் பாடுவாங்க காலையில. எல்லா வீட்டுல இருக்க அத்தனை பேரும் அட்டன் பண்ணணும். அப்புறம் எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரே கிச்சன். வீட்டுல 11 அறைகள் அந்த வீடு. போட்டோலாம் எடுத்தது பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் சன்லைட். அதனால ரைட் சைட்ல இருக்க மிகப்பெரிய கான்கிரீட் பில்டிங் பல பேருக்கு தெரியல. ஏன்னா இந்த போட்டோ வச்சுட்டு பல பேர் பலவிதமான நியூஸ் பரப்புறாங்க. எங்களுடைய வீடு 11 அறைகளை கொண்டது. 2 வீட்டையும் சேர்த்து சொல்றேன். நியாயமா எங்களோட வீடுன்னு பாத்தீங்கன்னா 7 அறைகள். பக்கத்துல இருந்தது ஒரு வீடு 2 வாசல் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வீடு, 2 நம்பர் டாக்குமெண்ட்ஸ் 2, வீட்டு நம்பர் 2. ஸோ கிச்சன்ஸ் 3, எல்லாத்துக்கும் தனித்தனியான இணைப்புகள். இதுல போய் சொல்லி இதெல்லாம் எனக்கு உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா எங்களுடைய பாரம்பரியம் மிக்க இந்த வீட்டையும் அதுல ப்ரொஃபசர்ஸ் எல்லா வித, ஒரு முதல்ல சொல்லணும்னா பெண் பிரிகேடியர், ஃபீமேல் பிரிகேடியர், அதுக்கப்புறம் ஆர்மி ஆபீசர், மேஜர் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் என்ன போஸ்ட்னா கேட்கல, மன்னிக்கவும். ப்ரொஃபசர்ஸ், லெக்சரர்ஸ், என்ஜினியர்ஸ், டாக்டர், டாக்டரேட்ஸ், எம்ஃபில், எம்எஸ், எம்டெக், பிடெக், பிஇ,
MCA, MSW, MPhil, இது மாதிரி எக்கச்சக்கமா படிச்சவங்க நிறைய பேர் BA ஒர்க் பண்ணவங்க. என்னோட அப்பா தலைமுறை அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் BA ஹிஸ்டரி, BA எக்கனாமிக்ஸ், BA, சில பேர் பிசிக்ஸ் எடுத்தாங்க, BSc பிசிக்ஸ், சில பேர் தமிழ் எடுத்தாங்க. இந்த மாதிரி மிக புகழ் வாய்ந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்தவர்கள் உண்டு, பேராசிரியர்களாக, ப்ரொஃபசர்ஸ். இவ்வளோ புகழ்மிக்க எங்களுடைய குடும்பத்தில் நானும் வேலை செய்த இடம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட், ரெண்டுமே டாப் MNCs இன் த வேர்ல்ட். சதர்லாண்ட் குளோபல் சர்வீசஸ், அதுல இருக்கல பெஸ்ட் ப்ராசஸ், டஃபஸ்ட் ப்ராசஸ், வாய்ஸ் ப்ராசஸ். டெல்ல ஒர்க் பண்ணேன், டெல் போர்ட்டபிள்ஸ், டெல் டெஸ்க்டாப்ஸ். அதுக்கப்புறம் குவாலிட்டி அனலிஸ்ட். அது குவாலிட்டி அனலிஸ்ட்னு சொல்றதை விட an executive in quality assurance department. இதுக்கப்புறம் நான் இங்க வந்து ஹெச்பியில் ஒர்க் பண்ணேன், டெக்னிக்கல் சொல்யூஷன் ரெப்ரசன்டேட்டிவ் 2 வித் salary grade TS3, டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ் 3. இது எத்தனை தடவை நான் சொல்றதுன்னு தெரியல. நல்ல வருஷம் வரையும் உங்களுக்கு டேட்டா கொடுத்தாச்சு, இதுக்கு மேல என்கிட்ட கொடுக்க இல்லை. தமிழ்ல சொல்லும்போது தெளிவா சொல்லும்போது புரிஞ்சுக்கங்க. 2017 என் கை உடைஞ்சது. ஸோ மோட்டார் ஸ்கில்ஸ் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் கம்மி ஆகிவிட்டது, குறைந்து விட்டது. தமிழ் அதிகமா பேசுறது வந்து தூய தமிழ்ல பேசுற அளவுக்கு இங்க எனக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மோட்டார் ஸ்கில்ஸ், இந்த கை வந்து பாத்தீங்கன்னா இப்படி திருப்ப முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் ரிஸ்ட்ல. அதுக்கப்புறம் இப்படி திருப்ப முடியல, அந்த கையை இப்படி இருக்க கையை இப்படி திருப்ப முடியாத அளவுக்கு இங்க ஒரு லைட் ஃப்ராக்சருங்க, ரொம்ப பெரிய ஃப்ராக்சர் இல்லைனாலும் ஃபுல்லா திரும்பிடுச்சு கை. ஸோ உங்களுக்கு என்ன தெரியணும், என்ன சொல்லணும், எதுனாலும் நீங்க கோர்ட்ல சொல்லலாம். கோர்ட்டுங்கிறது சந்தேகத்தின் பேரில் அப்படின்னு கூட எதை வேணா சொல்லலாம். ஆனா தெருவுல புறம் பேசுதல் வந்து இழுக்காரு, அழுக்காரு பிளஸ் இழுக்கு. இழுக்காரு வார்த்தை உண்டா தெரியல, ஆனா அழுக்காரு என்பது பொறாமை, இழுக்கு என்பது எங்கே நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, உங்க எதிர்கட்சி யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்க எங்க இருந்தோ வந்து என்னோட பெயரை வந்து தரைமட்டமாக்குவது வந்து இதை விட தமிழினத்திற்கு இழுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு தமிழனாக நீங்கள் வெட்கி நாண வேண்டிய விஷயம். நீங்கெல்லாம் தமிழன் சொல்லிக்கவே, என்னன்னா தமிழன் சொல்லிக்கவே கேவலமா இருக்கு. இந்த ஊர்ல, இந்த ஸ்டேட் கர்நாடகால வந்து நான் வந்து இங்க வேலை பார்த்தது சாதாரண கம்பெனி இல்ல, உலகத்திலேயே பெரிய ஒரு பன்னாட்டு நிறுவனம். அதுல டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ், ஹார்ட்வேர் பிளஸ் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸை விட ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் ஒர்க் ஜாஸ்தி. மிச்ச அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடான எரர்ஸ் பிளஸ் அதுக்கான சொல்யூஷன்ஸ். ஸோ இது வந்து டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ் ஆன் த ஹோல். இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு ஹார்ட்வேர் அலோன், இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு சாஃப்ட்வேர் அலோன். ப்ளீஸ் மேக் எ நோட். This is related to HP laptop and applications. If you want to understand about the whole profile, you must be an employer so that I can explain it. I can explain the profile, I can explain the
responsibilities, whatever I have carried out over there will be explained clearly. After 16 years, I can explain it. What do you want to know? You have no authority to deteriorate my name here in this neighborhood. You are a spineless, cheap loafer. நீங்க ஒரு முதுகெலும்பு இல்லாத தெருநாயை விட மட்டமான ஒரு நபராக இருந்தால் மட்டுமே இவ்வாறான காரியத்தை செய்ய முடியும் என்பதை ஆணித்தரமாக உரைத்துக் கொள்கிறேன். எந்தவித ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் உங்களை நான் சாடுவதற்கும் எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. எனக்கு வந்த மெசேஜ் அப்படி, நான் அனுபவித்த துயரங்கள் அப்படி, என்னை மட்டுமே நோக்கி வருவதால் நான் மட்டுமே அதை பறைசாற்றுவதற்காக அமர்ந்திருக்கிறேன். உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்ல. வேற ஸ்டேட் நீங்க, நான் வேற ஸ்டேட்ல 17வது வருஷம். தமிழ் தெரியுது இல்ல, உங்களுக்கு புரியுது இல்ல. சொல்றது என்னன்னா கடைசியா சொல்றது, இது நாள் வரையிலும் நீங்க யாரு என்னவோ எனக்கு தெரிய தேவையில்லை. உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாலும் கோர்ட்டுக்கு வந்து சொன்னீங்கன்னா அங்க இருக்கவங்க லா படிச்சவங்க அதற்கான அத்தாரிட்டி எல்லாமே லீகல் துறைக்கு உண்டு. சட்டபூர்வமான அணுகுமுறை ஒரு படித்த, ஒரு நல்ல கண்ணியமிக்க, ஒரு பாரம்பரியமிக்க, ஒரு நேர்மையான ஒரு மனிதனுக்கு அழகே. தெருவில் கூத்தாடி வேறு, ஆனா தெருவில் எது வேண்டுமானாலும் செல்லலாம். நாய் நம்மளை பார்த்து குறைக்கலாம், நாம் அதை பார்த்து குறைப்பது இல்லை, வழக்கம் இல்லை. அப்படி குறைத்தால் நம்மளை தான் கடுத்து விடும். இதை அறிந்து அவதூறுகளை நீங்கள் பரப்புகிக் கொண்டாலும் சரி, நீங்கள் உங்களுடைய கட்சி மோதலில் ஏற்கனவே என் பிள்ளையை நான் இழந்திருக்கிறேன். இனிமேல் இழப்பதற்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு நல்ல தெளிவா கேட்டுக்கங்க. இந்த கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரு மாநகராட்சி இந்த இடத்தில் நான் வந்தது 2010. இங்கு பணிபுரிந்தது Hewlett Packard Global Soft Private Limited, converted into HPE, Hewlett Packard Enterprise. So if you want to say, even I requested the respective team to provide the certificate after having one-to-one session. I requested for the service certificate just because you have created the rumors around my house. நான் HPE என்ற நிறுவனத்தை அணுகி கடந்த வாரத்தில், கடந்த நாட்களில் சென்று 3000 ரூபாய் செலவு செய்து நான் ஜிஆர் டெக் பார்க் சென்ற பொழுது அந்த இடத்தில் இருந்த HP குளோபல் சாஃப்ட் நிறுவனத்தை மூடிவிட்டார்கள். அங்கிருந்து நான் எலக்ட்ரானிக் சிட்டி சென்று அங்கு இருப்பவர்களிடம் விண்ணப்பம் கொடுத்து மறுபடியும் சர்வீஸ் சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ணவும் என்று ரிக்வெஸ்ட் செய்து வேண்டுகோள் விடுத்து அதை நான் வாங்கி இருக்கிறேன். அவர்களிடம் பல முறை 1-to-1 செஷன் வேணும்னாலும் நேரடியாக பார்த்து சரி பார்த்து கொடுப்பதானாலும் கொடுக்கலாம் என்று மெயில் மூலமாக அறிவித்திருக்கிறேன். ஆனாலும் அவர்கள் அதெல்லாம் தேவையில்லை என்று அவர்கள் இஷ்யூ செய்திருக்கிறார்கள் சர்வீஸ் சர்டிபிகேட். இதில் உடன்பாடு இருக்க வேண்டியவர்கள் இருவர். ஒன்று அதை இஷ்யூ செய்தவர், 2
அடுத்ததாக வேலை கொடுப்பவர். இவர்கள் இருவர் மட்டுமே இதை மறுக்கக்கூடிய அத்தாரிட்டி உள்ளவர்கள். இதையும் தாண்டி மறுப்பவராக இருந்தால் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு. தங்களுடைய வழக்குகளை சமர்ப்பிக்க வேண்டிய இடம் நீதித்துறை. உங்களுடைய மோதல்கள், கட்சி மோதல்கள் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி வந்தது என்பது புரியாத புதிராக இருக்கிறது. ஆகையால் உங்களுக்கு தேவையான விஷயங்களை முதலில் 2010 முதல் 2026 வரை தங்களுடைய அனுமானங்கள் ஏதேனும் இருந்தால் நீதித்துறையில் சமர்ப்பிக்குமாறு கூறிவிட்டாகிவிட்டது. மறுபடியும் தெருவில் தெரு நாய்களைப் போல அவதூறு பரப்பி அதில் ரசிப்பது மிகவும் கீழ்த்தரமாகவும் மனித தன்மையற்ற செயலாகவும் ஒரு படித்த மனிதனுக்கான அடையாளம் இல்லாத ஒரு காட்டு மிராண்டித்தனமாகவும் உள்ளது. இப்படிப்பட்ட வன்மையான செயலை செய்கின்ற தமிழ் இனத்தை நினைக்கும் போது அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் உள்ளது என்னை தமிழ் பெண் என்று கூறிக்கொள்ள. 14 வருடங்கள் அல்ல 16 வருடங்கள் முடிந்துவிட்டு 17வது வருடம் நான் அமர்ந்திருக்கிறேன். இதில் 8 வருடங்கள் ஒரே தெருவில் 3வது வீட்டில் நான் இருக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுமானம் எங்கிருந்து வந்தது என்பதை நேராக கூற வேண்டிய இடத்தில் கூறி அதற்கான விஷயங்களை படித்த ஒருவராக இருந்தால் அதை அங்கு வந்து மேற்கொண்டு படித்த ஒரு பண்புள்ள ஒரு மாபெரும் கண்ணியமிக்க மனிதனாக நீ இருந்தால் தெருவில் கூத்தாடாமல் சுற்றி இருப்பவர்களை வைத்து புறம் பேசாமல் முகத்திற்கு நேராக நின்று பேசும் தைரியமிக்க ஆண்மகனாக இருந்தால் வந்து பேசவும், இல்லையெனில் நேரடியாக நீதித்துறை உன்னை போன்ற என்னை போன்ற பொதுமக்களுக்கு பொதுவாக நீதியை நிலைநாட்டுவதற்கு அமைக்கப்பட்டுள்ள ஒரு இடம். அங்கு வந்தீர்களானால் தங்களுடைய அனுமானங்கள், தங்களுடைய அபிப்பிராயங்கள், தங்களுடைய கூத்துக்கள் அரங்கேற்றம் செய்து அனைவரும் வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் இது போன்ற வேடிக்கை அங்கு அனுமதிக்கப்படாத ஒரு விஷயமாக இருப்பதால் தங்களுக்கு முத்திரையை நன்றாக பெனால்டி என்ற பெயரில் குத்தி அதற்கான பணத்தை வசூல் செய்யும் இடமாக மாறிவிடும். நீதி என்பது உங்களுக்கானது இல்லை, எனக்கானது இல்லை, அனைவருக்கும் பொதுவானது. சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கேட்டுக்கொள்ளவும். 2010 நான் வந்தது, வருட கணக்கில் டேட்டா என்னிடம் உள்ளது. உனக்கு ஏதேனும் அதில் வில்லங்கம் இருப்பதாக தோன்றிய காரணம் ஏது இருந்தாலும் கொடுக்க வேண்டிய இடம் காவல்துறை, நீதித்துறை. தெருவில் புறம் பேசுவது இழுக்கு, அழுக்காறு படுத்த இழுக்கு உள்ள தமிழ் ஈன பிறவிகள் நிறைந்த ஒரு இனமாக இருப்பது வெட்கம், வேதனை, அவமானம். தங்களுடைய அபிப்பிராயங்கள் ஏன் தெருவிலேயே புறம் பேசிக்கொண்டு திரிகிறது? ஏன் மேடை ஏற்றவோ இல்லை நீதித்துறையில் சென்று
முழங்கவோ முடிவதில்லை. யாருக்காக இது நடக்கிறது, எதற்காக இது நடக்கிறது, என்னை இதில் உள்ளே இழுத்து வசைப்பாடுவது எந்த விதத்தில் நியாயம்? முதுகலும் பெற்ற உன்னை போன்ற ஒரு தமிழ் இனத்தை சார்ந்த ஒரு நாயை விட கேவலமான ஒரு புறம் கூறும் செயலை செய்து பிழைக்கின்ற ஒரு கேடுகெட்ட மனிதர்களை பார்க்கும் நிலைமை எனக்கு வர வேண்டாம். அப்படிப்பட்ட நிலைமை உனக்கு வேண்டுமென்றால், நேரடியாக உனக்கு வேண்டும் என்றால் தாங்கள் நீதித்துறையை அணுகும். இதைத்தான் நான் கூறினேன் ஆங்கிலத்தில். புரியவில்லையோ? தமிழ் தெளிவான தமிழ் வேண்டுமா, சங்க தமிழ் வேண்டுமா, செந்தமிழ் வேண்டுமா, சென்னை தமிழ் வேண்டுமா, எந்த தமிழ் கூறினால் உனக்கு புரிப்படும் என்று கூறி தெருவில் புறம் பேசும் நாய்கள் தெரு நாய்கள் என்பதை தெரிந்து கொண்டு மாநிலம் விட்டு மாநிலம் வந்து முகமறியாத என்னிடம் இவ்வாறான ஒரு நிலைமையை உண்டாக்கி இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை கொடுப்பது சட்டத்திற்கு புறம்பானது. நேரடியான தாக்குதல் இல்லாத காரணத்தினால் காவல்துறையோ நீதித்துறையோ அணுக முடியாத நிலைமையில் நான் இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது கிடைத்திருக்கும் அத்தாட்சி வேறு. தெருவில் நாய்களைப் போல ஊளையிட்டு குறைப்பது தெரு நாய்களுக்கு உரித்தானது. புறம் பேசி இவர்களை காட்டி அவர்களை காட்டி இவர்களிடம் புறம் பேசுவது முதலில் பெண்களுக்கான விஷயம். அதை ஆண்கள் என்ற போர்வையில் நீ செய்வது மிகவும் அருவருப்பாகவும் அசிங்கத்திற்குரிய விஷயமாகவும் உள்ளது. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் பேசுறதுனால கொஞ்சம் அப்படி இப்படித்தாங்க இருக்கே, மன்னிக்கணும். தினம் உங்களை மாதிரி எல்லாம் நான் பேசிக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது. எனக்கு அது தேவையில்லாத விஷயம். உங்ககிட்ட சொன்னது புரிஞ்சுதுங்களா? தமிழ்ல தான் இவ்வளவு நேரம் பேசினேன். 2010 26 இன்னைக்கு வரலையும் டேட்டா வருஷ வரையோ கொண்டாந்து கோர்ட்ல கொடுங்க. எதுவும் இங்க தெருவுல புறம் பேசக்கூடாது. கீழ்நிலையில் உள்ள ஒரு நபரையோ மேல்நிலையில் உள்ள ஒரு நபரையோ காட்டக்கூடாது. செய்கைகளை இமிட்டேட் செய்யக்கூடாது. அப்படி செய்தீர்களானால் எனக்கும் ஒன்றுமில்லை, உங்களுக்கும் ஒன்றுமில்லை. அதில் கிடைப்பது ஒன்றுமே இல்லை. இதை நான் எடுத்துக்கொண்டு பேசுவது எனக்கு ஒரு தேவையில்லாத விஷயம். எப்பொழுதுமே அத்தாட்சி இல்லாமல் உளறுவதாக பல பேர் கூறி இருக்கிறார்கள். அதனால் இப்பொழுது அத்தாட்சி வசமாக மாட்டியுள்ள காரணத்தினால் தங்களுடைய வரவு நல் வரவாக நீதித்துறையில் நீதிமன்றத்தில் நீதியை வழங்கி நிலைநாட்டக்கூடிய அறிவு படைத்த மக்கள் உள்ள இடம் நீதித்துறை, காவல்துறை. திரும்பவும் கடைசியாக ஒரு முறை கூறிக்கொள்கிறேன், எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தவர் உடன்பாடு இல்லை என்றால் மறுக்க வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக இன்னொரு இடம் நான் சமர்ப்பிக்கும் பொழுது அவர் இன்டர்வியூ செய்து அவர் ஆமாம் இல்லை என்று கூற வாய்ப்பு உண்டு. அதை தாண்டி மறுப்பதற்கு ஒரே ஒரு துறைக்கு மட்டுமே வாய்ப்பு உள்ளது, அது நீதித்துறை. உன்னுடைய அபிமானங்கள், அபிப்பிராயங்கள்
இத்தகைய விஷயங்களை அங்கு கொண்டு நிலைநாட்ட முடியாத முதுகெலும்பற்ற பிராணியாக உள்ள நீ தெருவில் புறம் கூறி பிழைப்பது ஏனோ? வீரத்திற்கும் பெருமைக்கும் புகழ்பெற்ற தமிழனும் இப்படி விக்கி விக்கி அடுத்த மாநிலத்தில் என்னை நோக்கி படையெடுப்பது ஏனோ? தெருவில் ஆடுவது தெருநாய்கள், தெருநாய்கள் குறைப்பது தெருவில் சகஜம். உன்னுடைய வீரம் தெருவில் குறைப்பதாகவே இருந்தால் அதை நான் தடுக்க இயலாது. தெருவே தெருவிற்கானது, நாய்களுக்கானது. உன்னுடைய இன்ன பிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கட்சி பாகுபாடு இல்லாத ஒரு துறை, நீதித்துறை, காவல்துறை, கண்ணியமிக்க மக்கள் வேலை செய்யும் இடத்திற்கு நேரடியாக சென்று முறையீடு செய்யவும், தெருவில் நாய்களைப் போல புறம் பேசி மாநிலம் விட்டு மாநிலம் வந்து என் மானத்திற்கு பங்கம் விளைவிப்பது சட்டத்திற்கு புறம்பானது என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.